கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சந்தன பாண்டி என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மகள் 30 வயது ஆகியும் திருமணம் நடக்காதபடிக்கு தடை, அந்த தடைகள் மாறணும். அன்பு சகோதரருடைய மதுபான பழக்கங்களிலிருந்து கர்த்தர் பூரண விடுதலையை கர்த்தர் கொடுக்கணும். இதற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கூட இணைந்து இவர்களுக்காக ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சந்தன பாண்டிக்காக, அன்பு சகோதரருக்காக உமக்கு நன்றி நன்றி. விசேஷமாக அன்பு மகளுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகள் மாறட்டும் அப்பா. யோபு 42:2 தேவரீர் சகாலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தடைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. அன்பு சகோதரர் மதுபான பழக்கத்திலிருந்து முழுவதுமான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து மகனை ரட்சித்து ஆசீர்வதிச்சிடுங்க. நீங்கள் இப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் ஒரு நாளும் ஒரு வேளையிலும் ஒரு பொழுதிலும் மறக்கப்படுவது இல்லை. உலகம் மறந்துடுவாங்கன்னா ஈஸியாக மறந்துடுவாங்க. இன்னைக்கு நன்மை செய்திருப்பீங்க, நாளைக்கு மறந்துடுவாங்க. அதுதான் உலகம். சொந்தக்காரங்க ஈஸியாக மறந்துடுவாங்க. ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மறந்துடுவார். ஆமாங்க, ஏசாயா 43:25 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், அதை நினையாமலும் இருப்பேன். ஆண்டவர் நம்ம பாவத்தை நினச்சி, ஆண்டவர் இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், பெரிய தண்டனை அதெல்லாம் கொடுக்குற தேவன் அல்ல. எப்போ ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே நம் பாவிதான் அடிச்சழுவீங்களா, அடுத்த நிமிஷம் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டோம். அதுக்காக பாவம் செய்துட்டு மன்னிப்புகிறேன். அது நாய் கக்கினதை திங்கும். கழுவப்பட்ட பன்றி சேத்துல போடணும். இப்போ கழுவி விட்டாலும் மறுபடியும் சேரும். இப்போ சாப்பிட்டது மறுபடியும் கக்கிட்டு மறுபடியும் 2 பேர் 2:22 அது நமக்கு வேண்டாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்பவுமே மறக்கிறவர் அல்ல, நம்முடைய பாவத்தை மறப்பார். ஆனால் மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, 1000 நம்ம நன்மை செய்யட்டும், ஒரு நொடி போல் மறந்துடுவாங்க. ஆனால் மறக்காமல் நீங்கள் செய்த ஒரே ஒரு தப்பை மறக்காமல் ஞாபகமாக வச்சுருப்பாங்க, மறக்காமல் ஞாபகமாக வச்சுருப்பாங்க. ஒரு சகோதரர் அவங்க சொன்னாங்க, என் சித்தி என்னை பிடிக்கவே பிடிக்காது. சித்திக்கு நான் வந்துட்டா சித்தி முகம் மாறிடும், என்கிட்ட பேசிட்டாங்கன்னா சித்தி டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னைய சித்திக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் சித்திக்கு என்னை பிடிக்காது. ஒரு சொன்னால் நான் ஒரு நாள் சித்திட்டே கேட்டுட்டேன், சித்தி உங்களுக்கு சித்தப்பாவுக்கு என் தம்பிக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கேன், எவ்வளவு காரியம் செய்திருக்கேன், ஏன் என்னை பிடிக்க மாட்டேங்குது? அப்போ தான் சித்தி சொன்னாங்களா, நீ சின்ன பிள்ளையில் தம்பியை அந்த மூங்கில் கம்பை வச்சு அடிச்சிட்டில்ல, அது இந்த கண்ணில் கீச்சி ரத்தம் வந்துட்டுல, அதில் தையல் போட்டோம்ல, அந்த தையல் எப்போவுமே தம்பியுடைய புருவத்தில் இருக்கு பார்த்தியா, அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நீ செய்த தீமை, நீ செய்த அந்த தப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்குள்ளே வரும், ஒன்று அதனால் மறக்கவே முடியாது. அப்போ தான் கையை பிடிச்சிட்டு, சித்தி தம்பி நான் எனக்கு உயிர் சித்தி,
நான் தம்பியை வேணுக்குன்னு அடிப்பேனா, மன்னிச்சிடுங்க சித்தி. ஆனாலும் அவங்களால மறக்க முடியல. பாருங்கள், மனுஷனுக்கும் ஆண்டவருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஆனால் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, யார் மறந்தா என்ன, நீ என் தாசன், நீ என் மகள், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏசாயா 44:21 யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உங்கள் பெயர் ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லி, மகனே மகளே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீங்கள் கவலைப்படணுன்னா ஆண்டவர் மறந்துட்டால் தான் நீங்கள் கவலைப்படணும். ஆனால் உலகம் மறந்துட்டு, நான் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டு, எனக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன தெரியுமா, பிரதர் நான் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் பிரதர், நன்றி கட்ட ஒரு மனிதன், எல்லாத்தையும் மறந்துட்டான் பிரதர். நீங்கள் அவங்க மறக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. எதிர்பார்த்து நன்மையே செய்யக்கூடாது, அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. உங்களை மறக்காத ஒருவர் ஆண்டவர். நான் இன்றைக்கி ஒரு காரியம் சொல்லட்டுமா, மறவாமல் நினைத்துள்ளி உங்களை கத்து ஆசீர்வதிப்பான். யாரெல்லாம் உங்களை மறந்துட்டாங்களோ அவங்களுக்கு உங்களை ஞாபகப்படுத்தும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் உங்களை உயர்த்திட்டாங்கன்னா அவங்க உங்களை மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், ஆண்டவரை மறந்துட்டாரு. நவர். ஏசாயா 49:14-15 நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. சியோனோ, கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில் என்ன? ஒரு தாய் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும், அவள் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. பெத்த தாய் கூட பாலகனை மறந்துடலாங்க, பெத்த பிள்ளைய மறந்துடலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். தாவீது தான் சொல்லுவான், சங்கீதம் 31:12 எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு கம்பரிஷன், ஒரு வேர்டை சொல்கிறோம் பாருங்கள், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். எப்போ எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்களோ அப்போ நம்ம சுக்கு நூறாக உடஞ்சிரும். நம்ம மனசு உடைஞ்ச பாத்திரத்தை போல் மாறிடும். உடைஞ்ச பாத்திரத்தை உங்களால் பயன்படுத்த முடியுமா? யாருக்குமே பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி உடைஞ்ச பாத்திரத்தை மறுபடியும் கர்த்தர் வணைந்து ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்த போகிறாரு. அதுக்கு காரணம் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னால் ஒரு நாளும் மறக்கப்படுவது இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, யார் மறந்தாலும் நீர் மறப்பது இல்லை. ஆண்டவரே, மறவாமல் நினைத்தவர்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நீங்கள் மறக்கப்படுவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.